வணக்கம். குறள் 695. எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறை அப்படின்னு சொல்லி குறள் எழுதியிருக்காரு. எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறை அப்படின்றது குறள். அதுக்கு பொருள் என்ன எழுதியிருக்காருன்னா, அரசர் மறைப்பொருள் பேசும் பொழுது, அரசர் ஒரு மறைஞ்சிருந்து ஒரு ரகசியத்தை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைஞ்சிருந்து பேசும் பொழுது ஒட்டு கேட்பதும், ஒட்டு கேட்கக்கூடாதுன்றாரு, ஒட்டு கேட்பதும் மற்றவர் நீங்கிய பின் கேட்பதும் கூடாது. அந்த பேசுகிறவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம மறைஞ்சிருந்து அதை ஒட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்படி அந்த பேசினவங்க அவங்க நீங்கினால், அவங்க அது பேசிட்டு போயிட்டாங்கன்னாலும் நீங்கிய பின்னும் கேட்பதும் கூடாது. நீங்கள் என்ன பேசுனீங்க, இப்போ 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ என்ன பேசுனீங்கன்றதையும் கேட்கக்கூடாது. அதுவும் ஒரு தவறான செய்கைன்னு போக்குன்னு சொல்கிறாரு. மற்றவர் நீங்கிய பின், அந்த பேசிக்கிட்டு இருந்தவர் அரசர்கிட்ட ஒருத்தர் ஏதோ ரகசியமாக பேசுகிறாரு, எதை பற்றி பேசுகிறாரோ தெரியல. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்கக்கூடாது, தள்ளி போயிடணும், அங்கே நிற்கவே கூடாது. மற்றவர் நீங்கிய பின், அந்த அரசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறவர் போனதுக்கு அப்புறமும் கேட்பதும் கூடாது. அரசர்கிட்ட அவர் வந்தாரே, அந்த ஒற்றர் வந்தாரே, என்ன பேசினார், என்ன சொன்னார் அப்படின்னும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாருக்கு. அவர் நீங்கிய பின்னும் கேட்கவும் கூடாது. அவரை சொல்லும் பொழுது கேட்கலாம். அவரே சொல்லணுமா, அரசரே இங்கே வா, இப்படி இந்த மாதிரி அந்த நாட்டு அரசன் போருக்கு வர்றானா, இப்போ தான் செய்தி வந்திருக்கு நமக்கு, ஒற்றர் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவராக ஏதாவது சொன்னால் மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு பொருள் எழுதியிருக்காரு. அரசர் மறைப்பொருள் பேசும் பொழுது ஒட்டு கேட்பதும் மற்றவர் நீங்கிய பின் கேட்பதும் கூடாது. அவரே சொல்லும் பொழுது கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறைன்னு குறள். அரசர் மறைப்பொருள் பேசும் பொழுது ஒட்டு கேட்பதும் மற்றவர்கள் நீங்கிய பின் கேட்பதும் கூடாது. அவரே சொல்லும் பொழுது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு பொருள் அருமையாக எழுதியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.